இது உங்கள் டெக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் ஐஃபோன் SE பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஆப்பிள் ஐஃபோன் SE பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் A13 Bionic சிப்போட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ A13 Bionic சிப்புன்றது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் சிப்புன்னு தான் சொல்லணும். இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 800 சீரீஸ் சிப்செட்டுக்கு ஈக்குவலாக, அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க 865ஓட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இது அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ அந்த சிப்செட்டை இந்த SE ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ SE ஃபோனுன்றது எப்படின்னா ஒரு கைக்கு அடக்கமான ஒரு காம்பேக்ட் ஃபோன் தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் டச் ஐடி, அதுக்கப்புறம் பேக்கில் சிங்கிள் கேமரா. ஆனால் அந்த சிங்கிள் கேமராவிலையும் அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாத்து மூலமாக போர்ட்ரேட் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் லாங் லாஸ்டிங் பேட்ரி. ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபோனில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1 மீட்டருக்குள்ளே 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் இந்த ஃபோனை வாட்டரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல ஃபோன். அதுவும் SEன்றது ஆப்பிள் ஐஃபோன் X சீரீஸோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சின்னது. அதாவது 4.7 இன்ச்சுக்கான ஸ்க்ரீனு 5 இன்ச்சுக்குள்ளே தான் இந்த ஸ்க்ரீனை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோனில் சிங்கிள் கேமரா, அதுவும் வந்து சோனியோட கேமரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் OIS சப்போர்ட், EIS சப்போர்ட், 4K வீடியோ ரெக்கார்டிங் நம்மளால் 60 FPSலையும், ஸ்லோ மோஷன் 960 FPSலையும் நம்மளால் இந்த ஃபோனில் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்து ஆப்பிள் தனியாக அவங்களோட பிராண்டிங் ரெட்டினா டிஸ்பிளே தான் இந்த ஃபோன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கலர்ஸ் எல்லாமே பஞ்சியாகவும் ரிச்சாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபோனை பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.